தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஈழத்தமிழ் கவிதையின் தொடர்ச்சியா தமிழ் கவி பித்து அப்படிங்கிற தலைப்புல சச்சிதானந்தன் கவிதையை இன்னைக்கு இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த சச்சிதானந்தன் ஒரு முக்கியமான ஒரு ஈழத்து கவிஞராக இருக்காரு, தொடக்க கால கவிஞராக இருக்கிறாரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு இவருடைய இவருடைய இவரும் பல புனைப்பெயர் எழுதியிருக்காரு மகாகவி போலவே. அஹ் ஆனந்தன், யாழ்ப்பாணன், பண்டிதர், இப்படி பல பேர்ல சச்சி, இப்படி பல பேர்ல எழுதியிருக்கிறாரு. ஒரு ஆசிரியரா, கணித ஆசிரியர் வேலை பார்த்திருக்கிறாரு. மிக முக்கியமான பல நூல்கள் எழுதியிருக்காரு. ஆனந்தத்தை என்கிற கவிதை நூல் எழுதியிருக்காரு. மாலைக்கு மாலைங்கிற கவிதை நூல் எழுதியிருக்காரு. தியாக மாமலை வரலாறு, யாழ்ப்பாண காவியம், தமிழர் யாழியல், வஞ்சிகாசினியம், இப்படி பல கட்டுரை, ஆராய்ச்சி நூல், கவிதை நூல், இப்படி பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. நம்ம கூகுளில் போட்டால் நமக்கு அவங்க விக்கிபீடியா ஒரு எழுத்தில் நமக்கு கிடைக்குது. நம்ம அதை வரலாற்று ரீதியாக நம்ம வரலாற்று நூல் எடுத்து பார்த்தாலும் அவருடைய தகவல் கிடைக்கும். அதனால நம்ம அவருடைய கூடுதல் தகவல்கள் நம்ம போகாம நேரடியாக நம்ம கவிதைகள் வந்தாங்க. இது இந்த இந்த கவிதையை நான் முக்கியமாக தேர்ந்தெடுக்க காரணமே உம், பாரதிதாசன் தமிழை உயிர் என்று சொன்னார். தமிழுக்கும் அமுதென்று பெயர் எந்த உயிர் அதற்கு நேர் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு இல்லைங்களா. இப்ப இது தமிழை உயிருக்கு இணையாக வைத்து பார்த்தவர் பாரதிதாசன். பாரதிக்கு அப்படி ஒரு சிந்தனை வரல. இப்போ பாரதியினுடைய எழுத்து பின்னணி வேற, பாரதிதாசன் எழுத்து பின்னணி வேற. சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி பாரதிதாசன் அப்படின்னா இப்ப 21ஆம் நூற்றாண்டுல நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல தமிழை உயிராக பார்த்தது காரணம் தமிழ் அன்றைக்கு அடிமை மொழியா சமஸ்கிருதத்தின் பின்னணியில் இருந்ததுனால தமிழை உயிர்ப்பிக்க வேண்டி தமிழுடைய தொன்மையை எடுத்து பறைசாற்ற வேண்டி அப்படி ஒரு கவிதை வரியில போடுறாரு. இங்கேயும் ஈழத்தமிழும் சிங்களவர்களால் ஒடுக்கப்படும் பொழுது, சிங்கள பேரினத்தால் ஒடுக்கப்படும் பொழுது தமிழை உயிருக்கு இணையாக, உயிருக்கு மேலாக கருதக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது. பாரதிதாசனும் சச்சிதானந்தனும் எங்கேயோ இணையக்கூடிய இடங்கள் ரெண்டு வரலாற்று பின்னணியில சம்பவிக்குது பாருங்க. இவரும் ஒரே கட்டத்துல ஒரே காலகட்டத்து கவிஞர்களாக தான் இருக்கும் பாருங்க. பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு. எதெல்லாம் இந்த கவிதைக்கு ஒரு பேட்டர்ன் உருவாக்குறாங்க. இவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, எப்படி அமைப்பு இருக்குன்னா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில கவிதை அமைஞ்சிருக்கு. முதல்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது வழக்கமாக ஆசைப்படக்கூடிய பொன், புகழ், அரசு, அதிகாரம், அழகு, மன்மதனால. இப்ப அழகு தேவையில்லை, அரசு அதிகாரம் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, பொன் பொருள் தேவையில்லை. பொருள் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, அழகும் தேவையில்லை. அப்ப எது தேவை அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் பொழுது அந்த கவிதை வரியே நமக்கு வெளிப்படையா சொல்லிடுது. கன்னி தமிழ் எனக்கு வேணுமேடா, கன்னி தமிழ் எனக்கு வேணும், உயிர் கம்பன் கவி எனக்கு, அந்த தமிழ் மொழியால் எழுதப்பட்ட கம்பன் கவிதை எனக்கு வேணும், தின்ன தமிழ் எனக்கு வேணுமேடா, தின்று செத்து கிடக்க தமிழ் வேணுமேடா. தமிழ் என் உயிருக்கு நேர்னு சொல்றாரு. பெண்ணோட கொள்ளக்கூடிய இன்பத்துக்கு மேல தமிழ் இன்பம் அப்படின்லாம் பாரதிதாசன் சொல்றாரு, இது நமக்கு தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தின்பதற்கு தமிழ் வேணும், செத்து கிடக்கவும் தமிழ் வேணுங்கிறாரு. தமிழால் வாழ வேண்டும், தமிழால் சாக வேண்டும் சொல்றாரு. பிறப்பு முதல் சாவர் வரைக்கும் எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தேவையில்லை, உணவே தேவையில்லை, எனக்கு தமிழ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, தமிழ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறான். இப்போ தமிழை சாப்பிட முடியும் அப்படின்லாம் ஒரு ஒரு நார்மல் கொஸ்டின் நம்ம கேட்கக்கூடாது. கவிதை என்ன சொல்ல வருதுன்னா, தமிழ் எனக்கு இருந்தா தமிழ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும், எனக்கான உரிமை, எனக்கான வாழ்க்கை முறை எல்லாமே தமிழ் சார்ந்தது, நீ எடுத்துட்ட அப்ப எனக்கு தமிழை கொடு. நீ எனக்கு சோறு போட்டு இப்ப சிங்கள ஆட்சியில எனக்கு சோறு கிடைக்கும், அது கிடைக்கும், அது எனக்கு தேவையில்லை, என் உரிமை எனக்கு கொடு, என் மொழியை எனக்கு கொடுன்னு சொல்றது இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, உண்ண உணவெனக்கு வேண்டியதில்லை, ஒரு உற்றார் உறவினரும் வேண்டியதில்லை, மண்ணில் ஒரு பிடியும் வேண்டியதில்லை, இளமாதர் இதழமுதும் வேண்டியதில்லை. பெண்ணுடைய உறவு தேவையில்லை, பெண்ணுடைய முத்தம் தேவையில்லை, மண்ணாசையும் தேவையில்லை, ஒரு சொந்த பந்தம் தேவையில்லை, உணவு தேவையில்லை. இதெல்லாம் நார்மல் லைஃப்ல ஒரு மனிதனுக்கு தேவையானது. அந்த நார்மல் லைஃப்ல எனக்கு தேவையானது எதுவும் தேவையில்லை. என்ன தேவை மறுபடியும் சொல்றேன். முன்னாடி அரசு அதிகாரம், பொன் பொருள் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தமிழ் வேணும், தின்னவும் சாவவும் தமிழ் வேணும்னு சொன்னதா பார்த்தோம் இல்லைங்களா அந்த கவிதையை சொல்லி. இந்த இங்க உணவு, வாழ்வதற்கு அடிப்படை என்னது? உணவு, உற்றார் உறவினர், ஒரு பெண்ணுடைய உறவு தேவை, வாழ்வதற்கு நிலம் தேவை, இதெல்லாம் எனக்கு தேவை. அப்ப என்ன வேணுமா? பாட்டில் ஒரு வாயை தின்று கழிப்பேன், ஒன்றும் தேவையில்லை, என் தமிழ் பாட்டுல நான் ஒரு வரியை எடுத்து தின்று கழிப்பேன், அது வேணும், எனக்கு உணவே என்னுடைய கவிதை தான் அப்படின்னு சொல்றேன்.
உயிர் பாயும் இடங்களிலே இடங்களிலே என்னை மறப்பேன். சரிங்களா? அப்ப எந்த உயிர்? உயிர் தமிழ் உயிர் பாயும் இடங்களில் என்னை மறப்பேன்னா, இந்த கவிதைக்குள்ள டிராவல் பண்ணும்போது நான் என்னை மறந்துடுவேன். காட்டில் லக்குவனை கண்டு மகிழ்வேன். என்னுடைய அப்படியே காட்டுக்குள்ள நான் தமிழ் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது லக்குவனை கண்டு மகிழ்வேன். ராமனை சொல்லலைங்கிறது ரொம்ப கவனித்தக்க விஷயம். ராமன் இந்த நிலத்தின் சொந்தக்காரன் அல்ல. ஆனால் இந்த அந்த உண்மையாக இருத்தல், தான் ஏற்றுக்கொண்ட நட்புக்கு உண்மையாக இருத்தல், அண்ணனுக்கு உண்மையாக இருத்தல்ங்கிற அந்த லக்குவனை அடையாளம் காட்டுறது ரொம்ப முக்கியம். ராமனை காட்டி காப்பாற்றியவன் லக்குவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் லக்குவனை கண்டு மகிழ்வேன். அங்கு காயும் கிழங்குகளும் தின்று மகிழ்வேன். மாட மிதிலை நகர் வீதி வருவேன். இளம் மாதர் குறுநகையில் காதல் உருவேன். பாடியவர் அணைக்க கூடி மகிழ்வேன். இளம் பச்சை கிளிகளுடன் பேசி மகிழ்வேன். எனக்கு உணவுலாம் தேவையில்லைன்னா அப்போ உணவு எங்கேன்னு கேள்வி கேட்டதுக்கு அது பதில் வந்துருச்சு. நான் கவிதையை சாப்பிடுவேன். கவிதை உலகத்துக்குள்ள டிராவல் பண்ணுவேன். தமிழ் உலகத்துக்குள்ள போவேன். அப்படி தமிழ் உலகத்துக்குள்ள போகும் பொழுது அங்க நான் லக்கூனை பார்ப்பேன். லக்கூனை பார்த்து அவங்ககிட்ட இருந்து காயங்கிழங்குகளும் சாப்பிடுவேன். அப்படியே மதுரைக்கு மதுரை நகர்லாம் வருவேன். இளமாதர் குறுநகையில் காதல் உருவேன். அங்க இருக்க பெண்களோடு நான் வந்து காதல் கொள்வேன். அங்க இருக்கிற கூத்தாடுகள் அந்த ஆட்டத்தோடு சேர்ந்து ஆடுவேன். அவரோடு சந்தோஷமா இருப்பேன். பச்சை கிளிகளோடு பேசி கொள்வேங்கிறாங்க. அப்ப என்னது? இயற்கையோடு இயற்கையாக என் தமிழ் கவிதையோடு பயணிப்பேன்னு சொல்றாங்க. ஒற்றை வரின்னு சொன்னா எனக்கு தமிழ் கவிதை போதும். அந்த தமிழ் கவிதைக்குள்ள இருக்கிற நகரம் இயற்கையோடு பயணிக்கிறதே எனக்கு போதும். நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உலகம் எனக்கு வேணாம். என் தமிழ் உலகமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப கங்கை நதிக்கரையில் மூழ்கி அப்படியே போட்ட இப்ப வந்து கம்பராமாயணம் வரைக்கும் போனாங்களா? கம்பராமாயணம் வரைக்கும் போட்டு மாட மிதிலை நகர் அப்படின்னு சொன்னாங்க. மாட மிதிலை நகருக்கு அப்புறம் கங்கை நதிக்கரைக்கு போறாங்க. கங்கை நதிக்கரையில் மூழ்கி எழுவேன், பின்பு காணும் மதுரை நகர் கூடி வருவேன். ஏன்னா கம்பராமாயணத்தினுடைய தொடக்கம் அங்க, கதை அங்கதான். அங்க நான் போயிட்டேன், கங்கை வரைக்கும் போயிட்டேன். கங்கைக்கு அப்புறம் நான் எங்க வருவேன்? சரியா? இப்ப மதுரை நகருக்கு வருவேன். மதுரை நகர்ல சிலப்பதிகாரம். மதுரை நகர் கோடி வருவேன், சங்கப்புலவர்களை கண்டு மகிழ்வேன். நம்ம ஃபர்ஸ்ட் சங்கப்புலவர், அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம். அதனால சங்கப்புலவர்களை கண்டு மகிழ்வேன். அவர் தம்மை தலை வணங்கி மீண்டு வருவேன். எல்லா சங்கப்புலவர்களையும் பார்த்து தலை வணங்கிட்டு வருவேன். வந்துட்டு எடுத்தாங்க. ஆ செம்பூர் சிலம்புடைத்த செய்தி அறிந்து அங்கு சென்று கசிந்து அழுது நொந்து விழுவேன். அங்க வந்து வந்து என் கண்ணகி என்னுடைய போர்க்குரல் நடந்த அந்த மதுரையில போய் அதை பார்த்துட்டு செம்பூர் சிலம்புடைத்த செய்தி அறிந்து அங்க போனா என்ன பண்ணும்? ஐயோ, சிலம்பு உடைச்சிட்டு அவன் வந்து சேரநகர் நோக்கி போயிட்டா அப்படிங்கிற செய்தி அறிந்துட்டு என்ன பண்ணுவாங்க? போய் கசிந்து அழுவேன். ஏன்னா வந்து என் என் தாயான கண்ணகியினுடைய கணவர் கோவலன் இறந்துபட்ட செய்தி, அரசு அதிகாரத்தால் விருதுபட்ட செய்தி அறிந்து நான் அழுவேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அம்புன் உலகம் இருந்து கண்டனேடா, என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம். நான் வந்து கம்பராமாயணம் அந்த கங்கை கரைக்கு போயிட்டு சங்கப்புலவரை பார்த்துட்டு சிலப்பதிகாரத்துக்குள்ள போயிட்டு வரும் பொழுது என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. கால்கள் குதித்து நடமாடுதேடா, கவிக்கல்லை குடித்த வெறி ஏறுதேடா. அப்படி டிராவல் பண்ணிட்டு வந்த நான் அந்த பயணத்துல ஒரு கவிதை ஆகிய போதையை குடிச்ச கவிதை வெறி ஏறுது. கவிதை போதை வெறி ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. நூல்கள் கனி தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். இப்படித்தான் தமிழ் நூல்களை அள்ளிட, எல்லா பக்கம் இருக்கிற தமிழ் நூல்களை அள்ளிட வேண்டும், தமிழ் பசி ஆறிட வேண்டும். எனக்கு இருக்கிறதே வந்து வயிற்று பசி இல்லை, தமிழ் பசி. அதை ஆற்றிட வேண்டும். தேவருக்கு அரசு நிலை வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவையமது வேண்டியதில்லை. நான் தேவர் நிலையில இருக்கிறேன். எனக்கு தமிழ் கவிதையே ஒரு தேவர் நிலை. அந்த தேவர் நிலைக்கு அரசு நிலையெல்லாம் தேவையில்லை. அவங்க ஒரு அமுதத்தை சாப்பிட்டதா சொல்றீங்களே, அந்த அமுதம்லாம் எனக்கு தேவையில்லை. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். சாவில் தமிழ் படித்து இது எல்லாரும் கொட்டேஷனா சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது அவருடைய விருதுகள். இது ஏற்கனவே சொன்னது, தின்பதற்கு தமிழ் வேணும், தின்னு சாவதற்கு தமிழ் வேணும்னு முன்னாடி சொன்னது போலவே சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்லு. நான் செத்ததுக்கு பிறகு ஒரு வேகுது இல்ல, அந்த எந்த பிறகு ஒரு சாம்பல் வருதுல, அந்த சாம்பல் கூட தமிழ் வேணும்னு சொல்றாங்க. இப்ப தமிழை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்றாங்க.
தமிழை மதத்தோடும் தெய்வத்தோடும் தேவர்களுக்கத்தோடும் கனெக்ட் பண்ணது ஒரு சமஸ்கிருத மரபு, ஆரிய மரபு. தமிழை உயிரோடு கனெக்ட் பண்ணது தமிழ் மரபு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அப்ப இறுதியா இப்படி சொல்லி முடிக்கிறாங்க அந்த கவிதையே. பாடையிலே படுத்து ஊரை சுற்றும் போதும் அங்கு பைந்தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும். நான் பாடையில படுத்துட்டு நான் போனா கூட சுத்தில அலறவங்க தமிழ்ல அலறணும் அப்படிங்கிறாங்க. ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் கொஞ்சி உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். தமிழ் அந்த நீர் சலசலக்கு, சாம்பல் கலக்கிற நீர் சலசலக்குதுல, அது தமிழிலே சலசலக்கணும். இப்ப என்ன சொல்றது, அந்த ஏன்னா அந்த தமிழ் மொழியை பாதிப்புங்கிறது, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைங்கிறது, அதை திமிரி எழ வைப்பதற்காக வீர்கோள் கவிதை எந்த அந்த அது தமிழ் கனெக்ட் பண்ற அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, தமிழை வந்து உயிரோடும் உயிர் இறந்த பிறகு இருக்கக்கூடிய சாம்பலோடும் கனெக்ட் பண்றது இருக்குல்ல, இந்த கனெக்டிவிட்டி தான் தமிழுடைய தனித்தன்மை. இதைதான் பாரதிதாசன் செய்தார், இதைதான் சச்சிதானந்தன் செய்திருக்கிறார். அப்ப தமிழை உயிரோடு கனெக்ட் பண்ணதோடு அவர் நிறுத்திட்டாரு. இவர் உயிருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் கூட தமிழ் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் சச்சிதானந்தனுடைய இன்னொரு இடம் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த கவிதையை ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இதுதான் தமிழை தமிழுடைய தனித்தன்மைக்கான கவிதை இது. தமிழை இதனால் அந்த காலத்துல தமிழை உயிரோடு இணைக்க பக்தியோடு இணைந்தது வேறு, அது வேறு ஒரு மரபு. தமிழை உயிரோடு இணைப்பது இன்னொரு மரபு, அது தமிழ் தொல் மரபு. அதுபோல இந்த கவிதை என்ன செய்யுதுன்னா, இறந்த பிறகும் தமிழோடு டிராவல் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப இதுவும் அந்த பாரதிதாசனுடைய நீட்சியாக, அல்லது இந்த கவிதை முன்னாடி வந்து அது முன்னாடி வந்துதான் நம்ம இங்க வெரிஃபை பண்றதுக்கான டேட்டா நமக்கு இல்லை. பட் ஆனா அதை வந்து பின்னாடி தான் வந்திருக்குங்கிறது என்னுடைய யூகம். ஆனால் பட் இதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணும்போது அது நமக்கான ஆராய்ச்சி பற்றியாக கூட அது மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப வாணிதாசன், பாரதிதாசன், பாரதியார் இவர்கள் எல்லாம் சச்சிதானந்தன் கூட தமிழை எப்படி கையாளுகிறார்கள், சச்சிதானந்தன் அப்புறம் நெருப்பு பழம் எழுதிய காசி ஆனந்தன், இவங்கெல்லாம் தமிழை எப்படி கையாளுகிறார்னு ஒரு விதமான ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனுடைய பின்னணியை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப தமிழை வேண்டியதில்லை, இதெல்லாம் பொன் பொருள் அரசு அதிகார ஆளுகள்லாம் தேவையில்லை, எனக்கு தமிழ் சாவவும் உயிர் வாழவும் தமிழ் இருந்தா போதுங்கிறது ஒரு பக்கம். அடுத்து உணவு உறவினர் யாரும் தேவையில்லை, பெண் கூட தேவையில்லை, நான் தமிழ் பயணம் பண்ணனா போதும். எங்க கம்பராமாயண உலகத்துக்குள்ள காட்டுக்குள்ள அங்க இருக்கிறத சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் நான் மதுரைக்கு கங்கைக்கு போவேன், அப்புறம் மதுரைக்கு வருவேன், சங்கப்புலூர்ல பார்ப்பேன், கண்ணகியை பார்ப்பேன். அந்த விட வேற ஆனந்தம் எனக்கு என்ன? தமிழே தமிழ் பேச யாருன்னு தான் எனக்கு ஆனந்தம். இப்ப சாவில் கூட தமிழ் மணந்து வேக வேண்டும், சாமலும் தமிழ் மணந்து, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொல்லி தமிழை அவ்வாறு இணைக்கிறார். இதை நம்ம கற்பனை நினைந்து கடந்து போக முடியாது. தமிழ் தமிழுடைய கனெக்டிவிட்டி, தமிழ் தொடர்பு, தமிழுக்கும் தமிழ் இனத்துக்குமான தொடர்பு நிலையை சொல்லக்கூடிய இடமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவர் இறந்த பிறகு கூட அழுகிற ஓசையும் சாம்பல் கலக்கிற அந்த நீரின் ஓசையும் தமிழாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய இடம் வந்து கவனிக்கத்தக்கது. பிறப்புக்கு முன்னாடியும் சரி, இறப்புக்கு பின்னாடியும் சரி, வாழும் போதும் சரி, தமிழாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை சொல்ல வரக்கூடிய விஷயம். மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம் தோழர்களே. நன்றி.